அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது, இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல்கள் இந்த பங்குனி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது, தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே தெய்வத்தின் சக்தியால் 6 கிரகநிலைகள் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் ஒன்றாக இணைந்து வலம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமும் நிகழப்போகிறது. எனவே தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நிகழும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தானாகவே பூர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் 7.5 சனி துவங்குவதற்கு முன் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த தருணம் முழுவதுமே தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலம் வர போகிறார். குருவின் அமைப்பு மிக சிறந்த நன்மையை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று மிக வலுவாக சனி லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் பிரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைகிறாருங்க. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 தான் நுழைகிறார். எனவே 7.5 சனியின் ஆதிக்கம் திருக்கணிதத்தின்படி துவங்கினாலும் பெரிய அளவுல சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சனி பகவான். அதே போன்று நிழல் கிரகமான ராகு இந்த மாதம் முழுவதுமே முழுமையாக விரயஸ்தானத்தில் வலம் வருகின்றன. இந்த பங்குனி மாதம் நிறைவடைந்ததற்கு பிறகு வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. அதே போன்று கேதுவும் யோகஸ்தானமாகிய 6இல் வலம் வருகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நுழைய போகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. ஏற்கனவே சுகஸ்தானத்தில் வக்ரகதியிலும் நீச்சம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து வந்த சூழலில் இனி ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு. அதே போன்று பங்குனி மாதம் முழுவதும் மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை சூரியன் விரயத்தில் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு உச்சம் பெறுகிறார் ஜென்மத்தில். ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியனின் அமைப்பு சில விரய செலவுகளை ஏற்படுத்தினாலும் காரிய வெற்றியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. விரயத்தில் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் இறுதியில் பின்னோக்கி லாபஸ்தானத்தில் நுழைகிறார். அதே போன்று வித்யாகாரகரான புதனும் வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. இரு கிரகநிலைகளின் அமைப்பிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்படி கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் தெய்வ சக்தியால் உறுதியாக அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்ப ரீதியான பணிகளில் 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் விரய செலவுகள் உறுதியாகவே சுப விரய செலவுகளாக மாறுவதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது செலவுகளை கட்டுப்படுத்த இயலவில்லை என்று நினைத்த உங்களுக்கு சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக திட்டமிட்டு செலவு செய்வதற்கான வாய்ப்பும் மிக அற்புதமாக அமைவதற்கான யோகத்தை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அவை இந்த வேளையில் பூர்த்தியாவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. முழுமையாக 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்காத இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். 6 கிரகநிலைகள் ஒன்றாக விரயஸ்தானத்தில் இணைந்தாலும் கூட வலுவிழந்த அமைப்பில்தான் இணைகின்றன. ஏனென்றால் சுக்கிரன் புதன்
வக்ரகதியில் வலம் வருகின்றன. சனியும் முழுமையாக அமரவில்லை, திருக்கணிதத்தின்படிதான் அமர்ந்திருக்கிறார். ராகுவும் இதற்கு பிறகு வலுவாக லாபத்தில் நுழைய போகிறார். எனவேதான் இறுதியாகவே 6 கிரகநிலைகள் விரயஸ்தானத்தை வலுப்படுத்தினாலும் கூட இந்த வேளையில் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக மேசராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அலுவலகம் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பணிச்சுமை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. பணிச்சுமை அதிகரிக்கும் என்றால் உறுதியாக இந்த தருணத்தில் வேலையில்லா திண்டாட்டம் நீங்கி வேலை வாய்ப்பு நீங்கள் நினைத்தபடியே சாதகமாக அமையும். தற்போது தொடர்ந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மறுக்கப்பட்ட நியாயமான சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்துல சின்ன சின்ன சிரமங்கள் வந்தாலும் கூட அவற்றை திறன்பட எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் தங்களுடைய சிறு முயற்சியிலே நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு உணர்ந்து செயல்படுத்துவதால் பல சிரமங்களை விலக்கி தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வருவாயை உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. மூலப்பொருட்களின் விலையில் ஏற்படக்கூடிய மாறுதல் உங்களுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். புதிய முயற்சிகளை திட்டமிட்டு அளவாக வைத்துக் கொள்வது நல்லது. அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை விடயத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது. குரு மிக வலுவாக தனஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் ஏற்படாது என்பதை அவர் முழுமையாக பார்த்து கொண்டாலும் விரயஸ்தானத்தில் 6 கிரகநிலைகள் இருப்பதால் உறுதியாகவே முதலீடுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. அகலக்கால் வைக்க வேண்டாம். சக பணியாளர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடனும் ஒரு சுமூக உறவு கடைபிடிப்பது நல்லது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பிரம்மாண்ட படைப்புகளை உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவுல உங்களுடைய தயாரிப்புகளுக்கு நல்ல வரவேற்பு நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எது சரி என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த பாதையை நோக்கி பயணியுங்கள். நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சி உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மனக்குழப்பம் நீங்கி மன அமைதியுடனும் தெளிவுடனும் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றத்தை மேசராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மேசராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தின் பிற்பகுதியில் ஒருமுறை சனீஸ்வர பகவானை சென்று திருநள்ளாறு சென்று தரிசித்து வாருங்கள். நல்ல பல மாற்றமும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.